லாஸ்ட் ஜென் அட்வென்ச்சர் 390 விட லேட்டஸ்ட் ஜென் அட்வென்ச்சர் 390 மச் பெட்டராக இருக்குது. 3 ரீசன்ஸ் வாய். நம்பர் 1, லாஸ்ட் ஜென் அட்வென்ச்சர் 390 டியூக் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி பண்ண ஒரு அட்வென்ச்சர் பைக். டியூக் வந்து ஒரு ஸ்ட்ரீட் நேக்கட் ப்ரையாரிட்டியே ரோட் யூஸ் தான். ஆனால் அட்வென்ச்சர்னு வரும்போது நம்ம ஆஃப் ரோடுக்கு கொண்டு போவோம். ஆஃப் ரோடிங்கில் டியூக்கோட பிளாட்ஃபார்முக்கு கம்ப்ளீட்டாக ஸ்கோப்பே கிடையாது. அதனால் ஆஃப் ரோடிங்கில் லாஸ்ட் ஜென் அட்வென்ச்சர் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஆனால் லேட்டஸ்ட் ஜென் அட்வென்ச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அப்லேருந்து அதை இன்ஜினியரிங் பண்ண விதமே ஆஃப் ரோடிங்கையும் ஃபோக்கஸ் பண்ணி டூரிங்கையும் ஃபோக்கஸ் பண்ணி தான். அதனால் அதோட ஆஃப் ரோட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மச் பெட்டர் கம்பேர்ட் டு லாஸ்ட் ஜென் 390. நம்பர் 2, லேட்டஸ்ட் ஜென் 390 அட்வென்ச்சரில் டியூக்கில் கொடுத்துருக்க அதே LC4C இன்ஜினை தான் கொடுத்துருக்காங்க. 399cc லிக்விட் கூல்ட் 4 இன்ஜின் 46 ஹார்ஸ் பவர் கிட்ட கொடுக்குது. 39 Nm ஆஃப் டார்க்கும் கொடுக்குது. வைட் ஸ்ப்ரெட் டார்க் ரேஞ்ச் தான். போன அட்வென்ச்சர் 390 இருந்த லோ எண்ட் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. க்ரால் ஃபங்க்ஷன் வேறு இருக்கிறதுனால டிராஃபிக்காக இருக்கட்டும், ஹில்லி ஏரியாஸில் நீங்கள் ரைட் பண்ணும்போது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரியாஸ் ப்ராக்கெட் டியூக்கோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்பர் 3, லேட்டஸ்ட் ஜென் 390 அட்வென்ச்சரில் 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. அட்வென்ச்சர் S அண்ட் அட்வென்ச்சர் X. அட்வென்ச்சர் S ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். வேறஸ் அட்வென்ச்சர் X வந்து ஒரு மோர் ரோட் பயஸ்டான, மோர் அஃபோர்டபுளான ஒரு வேரியண்ட். வீல் செட்டப்ஸை பொறுத்த வரைக்கும் அட்வென்ச்சர் Sல ஒரு ஆஃப் ரோட் சென்ட்ரிக்கான 21 ஃப்ரண்ட் இருக்குது, 17 ரியர் இருக்குது. வேறஸ் அட்வென்ச்சர் Xல ஒரு 19 ஃப்ரண்ட்டும் 17 ரியரும் இருக்குது. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் ஜென் 390 லாஸ்ட் ஜென் 390 அளவுக்கு வெரி ஸ்டிஃபான ஹார்டான ஒரு சஸ்பென்ஷனை யூஸ் பண்ணல. ஆனால் அதே நேரத்தில் ஹிமாலயன் அளவுக்கு ஒரு ப்ளஷ்ஷான சஸ்பென்ஷனும் சொல்ல முடியாது. ஃபீட்பேக் உங்களுக்கு ஒழுங்காக கிடைக்கும். ஆன் ரோடாக இருக்கட்டும், ஆஃப் ரோடாக இருக்கட்டும், 2 ஆக்டிவிட்டீஸ்க்குமே இந்த சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா சூட் ஆகுது. அட்வென்ச்சர் Sல ஒரு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் உங்களுக்கு கிடைக்குது, ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி. வேறஸ் Xல வந்து ஃப்ரண்ட்டில் அட்ஜஸ்டபிலிட்டி சுத்தமாக கிடையாது. ரியரில் மோனோ ஷாக்கில் ப்ரீலோட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஜென் 390 அட்வென்ச்சரில் இருந்த பெரிய ஃப்ளாவே ஒரு டாலான ஃப்ரேமும் ஒரு டாலான இன்ஜினும் தான். அதனால் பைக்கே ரொம்ப டாலாக மாறிச்சு. சீட் ஹைட்டாக இருக்கட்டும், கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலேயுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. லேட்டஸ்ட் ஜென் 390 அட்வென்ச்சரில் ஃப்ரேம் ஒரு பியூர்லி அட்வென்ச்சர் பைக்கை ஃபோக்கஸ் பண்ணி இன்ஜினியரிங் பண்ண ஒரு ஃப்ரேம். அதே நேரத்தில் இந்த LC4C இன்ஜினும் ஒரு காம்பேக்டான இன்ஜின். சீட் ஹைட் 855 mm போன ஜென்ரேஷனில் இருந்ததுலேருந்து இப்போ 830 mm கிட்ட இறங்கியிருக்கு. வேறஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அரௌண்ட் 200 கிட்ட தான் இருந்தது போன ஜென் 390 அட்வென்ச்சரில். இப்போது 237 mm வந்திருக்கு. இது ரொம்பவும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான்.